வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் என்னென்னா ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரி. ஏன்ஷியன் ஹிஸ்ட்ரியில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம பார்க்க போகிறோம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிவிலைசேஷன் அப்படின்ற வார்த்தைக்கு நாகரிகம் அப்படின்னு அர்த்தம். அதாவது ஆதி காலத்தில் மக்கள் தனிப்பட்டு தங்களுக்கு தேவையானதை தாங்களே தேடி தன்னுடைய சுய தேவைக்கு மட்டுமே அதை பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க. ஆனால் காலப்போக்கில் நாகரிகம் வளர வளர மக்கள் தங்களுக்குள்ளே ஒன்று சேர்ந்து ஒரு குழுக்களாக வாழ ஆரம்பித்தாங்க. அப்படி குழுக்களாக வாழ ஆரம்பித்த மக்கள் சிறு சிறு குழுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் தங்களுக்கான ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்திக்க ஆரம்பித்தாங்க. அப்படி ஏற்படுத்திக்கிட்ட வளர்ச்சியடைந்த மக்களுக்கு ஏற்படுத்திய நாகரிகம் தான் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதாவது உலகத்தில் இதே மாதிரி பல சிவிலைசேஷன்ஸ் இருக்குது. குறிப்பாக நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆசிய கண்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு 4 முக்கிய சிவிலைசேஷனை இப்போ நம்ம முதல்ல பார்க்கலாம். முதலாவதாக நம்ம பார்க்குறது மெசபடோனியன் நாகரிகம். அதாவது மெசபடோனியன் சிவிலைசேஷன் இது அதாவது நாகரிகம் எப்படினாலே ஒரு நதிக்கரையில் தான் முக்கியமாக ஆரம்பிச்சிருக்கும். காரணம், ஒரு நாகரிகம் வளர்வதற்கு முக்கிய தேவையாக இருக்கக்கூடியது உணவு, உறைவிடம் அண்டு உடை. இது மூணுமே பார்த்திங்கன்னா நதிக்கரையை ஒட்டிய பகுதிகளில் பெரும்பாலும் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது உணவுக்கு தேவைக்கானது விவசாயத்தை நதிக்கரையிலிருந்து கிடைக்கக்கூடிய நீர்வளத்தின் மூலிமா நம்ம உற்பத்தி செஞ்சுக்க முடியும். இருப்பிடத்தை அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மரங்கள் அதன் மூலியம் கிடைக்கக்கூடிய பொருட்கள் மூலியமாக நம்ம இருப்பிடத்தை நம்மளால் உற்பத்தி செஞ்சுக்க முடியும். அதனால தான் நதிக்கரையை ஒட்டிய நாகரிகங்கள் பெரும்பாலும் அமைஞ்சிருந்தது. அதில் ஒரு நாகரிகம் தான் மெசபடோனியன் நாகரிகம். இதனுடைய காலகட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா BCE 3500 to 2000. அதாவது BCEன்னு சொன்னால் பிஃபோர் காமன் ஏரா, அதாவது பொது ஆண்டுக்கு முன் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. இந்த மெசபடோனியன் நாகரிகம் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா யூப்ரட்டிஸ் அண்டு டைக்ரீஸ், இந்த 2 நதிக்கரைகள் இடைப்பட்ட பகுதியில் அமைஞ்சிருந்தது தான் இந்த மெசபடோனியன் நாகரிகம். இந்த மெசபடோனியன் நாகரிகம் எந்தெந்த பகுதிகளை தற்கால பகுதிகளை அப்போது உள்ளடக்கி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஈரான், ஈராக், டர்க்கியினுடைய ஈஸ்ட் பகுதி, இந்த பகுதிகளை உள்ளடக்கி இருந்தது தான் இந்த மெசபடோனியன் நாகரிகம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நம்மளுடைய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அதாவது சிந்து சமவெளி நாகரிகம். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3300 to 1900 BCE. இந்த சிந்து சமவெளி நாகரிகம் எந்த நதிக்கரையில் ஒட்டி அமைஞ்சிருந்தது பார்த்தீங்கன்னா சிந்து நதி, அதாவது இண்டஸ் ரிவரனுடைய நதிக்கரையில் தான் இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அமைஞ்சிருக்கு. இப்போது அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சிந்து நதிக்கரையில் மட்டும்தான் அமைஞ்சிருந்ததான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அதாவது முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட அரப்பாங்கிற ஒரு பகுதி இந்த இண்டஸ் நதிக்கரையில் அமைஞ்சிருந்ததன் காரணமாக இதனுடைய பெயர் இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுங்கிற இண்டஸ் வேலி சிவிலைசேஷனே வழங்கப்பட்டு வருது. ஆனால் இந்த நாகரிகமானது இண்டஸ் நதியை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு நதிக்கரைகளில் பல்வேறு பகுதிகளை உள்ளடக்கியதாக தான் இருந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா எஜிப்தியன் சிவிலைசேஷன். இந்த எஜிப்தியன் சிவிலைசேஷனுடைய காலகட்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 1100 to 1100 to 1100 BCE. இந்த எஜிப்தியன் சிவிலைசேஷன் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா நைல் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இந்த நைல் நதி உலகிலேயே மிக நீளமான நதின்னு சொல்லக்கூடிய இந்த நைல் நதிக்கரையில் அமைஞ்சிருந்தது தான் இந்த எஜிப்தியன் சிவிலைசேஷன். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா சைனீஸ் சிவிலைசேஷன். சைனீஸ் சிவிலைசேஷனுடைய காலகட்டம் பார்த்தீங்கன்னா 1700 to 1122 BCE. இந்த சைனீஸ் சிவிலைசேஷன் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருந்தது பார்த்தீங்கன்னா எல்லோ ரிவர் அல்லது ஹோங்கேன்னு சொல்லக்கூடிய சீன மொழியில் ஹோங்கைன்னு சொல்லக்கூடிய ரிவர் நதிக்கரையில் அமைஞ்சிருந்தது தான் இந்த சீன நாகரிகம்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா எல்லோ ரிவர் நாகரிகம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போது இதில் இருந்து எந்த மாதிரியான கொஷின்ஸ் நம்மளுக்கு கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த 4 நாகரிகத்தினுடைய பெயர்களை கொடுத்து இதை கால வரிசைப்படுத்துகள்னு சொல்லலாம். அதாவது முதல்ல தோன்றியது மெசபடோனிய நாகரிகம் கால வரிசைப்படி பார்த்தீங்கன்னா, ரெண்டாவதாக சிந்து சமவெளி நாகரிகம், மூணாவதாக எஜிப்தியன் சிவிலைசேஷன், நாலாவதாக சைனீஸ் சிவிலைசேஷன்.
அல்லது வேறு எப்படி இதில் வினாக்கள் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, நாகரிகங்கள் எந்த நதிக்கரையை ஒட்டி அமைஞ்சிருந்தது அப்படின்னு இந்த பகுதியில் வினாக்கள் கேட்கலாம். அதாவது மெசபடோனியன் சிவிலைசேஷன் யூப்ரட்டிஸ் அண்டு டைக்ரிஸ் நதிக்கரையில் அமைஞ்சிருந்தது. ரெண்டாவதா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இண்டஸ் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா எஜிப்தியன் சிவிலைசேஷன் நைல் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சைனீஸ் சிவிலைசேஷன். இந்த சைனீஸ் சிவிலைசேஷன் எல்லோ ரிவர் அல்லது ஹாங்கே அப்படின்னு சொல்லக்கூடிய நதிக்கரையில் அமைஞ்சிருந்தது. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனுடைய தொடக்கம். அதாவது இதை எப்படி நமக்கு வெளிக்கொணர்ந்தாங்க, அதை வெளிக்கொணர்றதுக்கு பல்வேறு காலகட்டங்களில் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு, அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? முதலாவதாக நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா 1826 சார்லஸ் மேசன்னு சொல்லக்கூடிய ஒரு பிரிட்டிஷார் தான் முதல்ல இந்த பகுதிக்கு வருகை தந்திருக்காரு. ஓகேங்களா? இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு. அந்த புத்தகத்தில் இதை பற்றிய குறிப்புகளை அவர் சொல்லியிருந்திருக்காரு. அந்த புத்தகத்தினுடைய பேர் பார்த்தீங்கன்னா ரீன்டு பிரிக் கேஸ்டில் வித் வெரி ஹை வால்ஸ் அண்ட் டவர்ஸ் பில்ட் ஆன் எ ஹில். இது அவர் எழுதிய புத்தகத்தினுடைய பேர். இந்த புத்தகத்தில் இவருடைய குறிப்புகள் அதில் பதிவு செஞ்சுருக்காரு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ். அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ் வந்து 1831 இந்த ஹாம்ரிங்கிற பகுதிக்கு வருகை தராரு. இந்த ஹாம்ரிங்கிற பகுதி எந்த இடத்துல இருக்குன்னு இப்போ நம்ம பார்ப்போம். இதில் பாருங்க, இதுதான் ஆம்ரி. இந்த சிந்து நதிக்கரையை ஒட்டியே அமைஞ்சிருக்க பாருங்க, இண்டஸ் நதிக்கரையை ஒட்டியே அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் ஆம்ரி. இந்த பகுதிக்கு தான் முதல்ல அலெக்சாண்டர் ஃபர்ன்ஸ் 1831 வராரு. ஆனால் இவர்கள் 2 பேரும் இந்த பகுதியினுடைய முக்கியத்துவத்தை அறிஞ்சு அதை வெளிக்கொணர்ந்தாங்களான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது. இதுக்கு மறுபக்கமாக இவங்க அங்கே கிடைக்கக்கூடிய சுட்ட செங்கற்களை பயன்படுத்தி பல்வேறு பணிகளுக்காக அதை பயன்படுத்தி அந்த இடத்தை அழிக்கிற ஒரு முயற்சியில் கூட ஈடுபட்டிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1853 அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அவர் ஒரு லேண்ட் சர்வேயர். அதாவது இந்த காலகட்டத்தில் தான் இந்தியாவினுடைய வளங்களை பிரிட்டிஷார் அவர்களுடைய நாடுகளுக்கு கடத்துவதற்கு ஒரு அனைத்து பகுதிகளையும் ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு ரயில் பாதையை அமைக்க முடிவெடுக்கிறாங்க. அப்போ அந்த ரயில் பாதையை அமைப்பதற்காக முதல்ல பாகிஸ்தானில் இப்போ இருக்கக்கூடிய கராச்சிக்கும் முல்தான்னு சொல்லக்கூடிய பகுதிக்கும் மற்றும் லாகூர் கராச்சி இந்த 2 பகுதிக்கும் இடையே ஒரு ரயில் பாதை அமைக்கிறாங்க. இந்த ரயில் பாதைக்காக தேவைப்படக்கூடிய செங்கற்கள் தேவைப்பட்டிருக்கு. அதை இந்த பகுதியிலிருந்து எடுத்திருக்காங்க. இந்த லேண்ட் சர்வேயர்னு சொல்லக்கூடிய இந்த அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவருடைய முயற்சி பல்வேறு காலகட்டங்களில் அமைஞ்சிருக்கு. குறிப்பாக இவர் 1853 இந்த ஹரப்பாங்கிற பகுதிக்கு முதல்ல வருகை தராரு. இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1856 அவர் வருகை தந்திருக்காரு. அதுக்கப்புறம் 1875 அவர் வருகை தந்து பல்வேறு வகையான ஆய்வுகளை மேற்கொண்டிருக்காரு. இவருடைய முயற்சியின் காரணமாகத்தான் 1861 ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்கிற ஒரு அமைப்பு தொடங்கப்படுது. ஓகேங்களா? இந்த அமைப்பின் மூலியமாக தான் பிற்காலகட்டங்களில் ஹரப்பாவினுடைய நாகரிகம் வெளிக்கொணரப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னா சர் ஜான் மார்ஷல். இவர் 1920 ஹரப்பாவுக்கு வருகை தராரு. இவர் தான் முதல்ல ஹரப்பாவினுடைய உண்மையான ரகசியங்களை வெளிக்கொணர்ந்தவராக இருக்காரு. இவர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாவினுடைய டைரக்டர். ஓகேங்களா? இவர் 1920 ஹரப்பாங்கிற பகுதிக்கு வருகை தந்து அதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து அதை வெளிக்கொணர ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 1940 ஆர்இஎம் வீலர், அதாவது ஆர்இ மார்டிமம் வீலர் அப்படிங்கிற ஒருத்தர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸில் ஈடுபட்டிருக்காரு.
இதற்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்தியா பிரிட்டிஷாருடைய பிடியிலிருந்து விடுபட்டு சுதந்திர இந்தியாவாக மாறுது. அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை, அதாவது பார்ட்டிஷன் காரணமாக முக்கிய பகுதிகள்னு சொல்லக்கூடிய ஹரப்பா, மொஹஞ்சதாரோ இந்த பகுதிகள் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வசம் போயிடுது. இந்திய பக்கம் பார்த்தீங்கன்னா அவ்வளவான ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் அந்த காலகட்டத்தில் மேற்கொள்ளப்படலை. அதனால் சுதந்திரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்திய பகுதிகளிலையும் இந்த நாகரிகத்தை வெளிக்கொணர்வதற்காக ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ் நடைபெற்றிருக்கு. அப்போது முக்கிய நகரங்கள் சில இந்தியாவில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குஜராத், இந்த குஜராத் மாநிலத்தில் லோத்தல், அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டோலாவிரா. லோத்தல் அண்ட் டோலாவிரான்னு சொல்லக்கூடிய 2 முக்கிய பகுதிகள் குஜராத் மாநிலத்தில் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். இந்த ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒரு முக்கிய பகுதி காளிபங்கன். ராஜஸ்தான் மாநிலத்தில் காளிபங்கன் சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பகுதி ஆர்கியாலஜிக்கல் எக்ஸிபிஷனில் வெளிக்கொணரப்பட்டிருக்கு. அடுத்ததாக ஹரியானா பகுதியில் பானாவாலி, பானாவாலின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கிய பகுதி ஹரியானா மாநிலத்தில் வெளிக்கொணரப்பட்டிருக்கு. இதை நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டராக பின்னாடி நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகேங்களா. அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பீரியட் ஆஃப் ஹரப்பன் கல்ச்சர், அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலகட்டத்தை எதை வைத்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. அதாவது பல்வேறு ஆய்வாளர்கள் தங்களுடைய ஆய்வின் மூலியமாக கிடைக்கக்கூடிய குறிப்புகளின் அடிப்படையில் அவர்கள் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலகட்டத்தை வரிசைப்படுத்தியிருக்காங்க. முதல்ல அதை நம்ம பார்ப்போம். குறிப்பாக 1931ஆம் ஆண்டு சர் ஜான் மார்ஷல் ஒரு முடிவுக்கு வராரு. அதாவது சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலகட்டம் என்னன்னா 3250 to 2750 BCE அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வர்றாரு. ஓகேங்களா. அடுத்ததா 1956ஆம் ஆண்டு ஃபேர் சர்வீஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆய்வாளர் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலகட்டத்தை என்னவா முடிவு பண்ணுறாருன்னா 2000 BCE to 1500 BCE அப்படின்னு முடிவுக்கு வராரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா 1964 டிபி அகர்வால்னு சொல்லக்கூடிய இந்திய ஆய்வாளர் ஒருவர் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலகட்டத்தை 2300 to 1750 BCE அப்படின்னு சொல்லிட்டு முடிவுக்கு வராரு. ஆனால் ஆய்வாளர்களுக்குள்ள தங்களுடைய ஆய்வின் மூலியமாக கிடைக்கக்கூடிய குறிப்புகளின் அடிப்படையில் இதை அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இதை நம்ம எல்லோரும் ஒத்துக்கொள்ளணும் அப்படிங்கிற அவசியம் இல்லைங்களா. ஏன்னா அறிவியல் முறையின் அடிப்படையில் இதனுடைய காலகட்டத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா. அப்போது அறிவியல் முறையின் அடிப்படையில் ரேடியோ கார்பன் டேட்டிங் சொல்லக்கூடிய ஒரு முறையின் அடிப்படையில் தான் தற்காலகட்டத்தில் எந்த ஒரு பொருளினுடைய வயதையும் முடிவு பண்ணுறாங்க. அந்த முறையின் அடிப்படையில் சிந்து சமவெளி நாகரிகத்தில் கிடைக்கக்கூடிய பொருட்களை ஆய்வு செய்ததில் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலகட்டம் என்னவா சொல்லியிருக்காங்கன்னா 2500 to 1750 BCEன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. இப்போது இதிலிருந்து வினாக்கள் எப்படி கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய காலகட்டம் என்ன அல்லது ஹரப்பன் சிவிலைசேஷனுடைய காலகட்டம் என்ன அப்படின்னு நம்மளுக்கு வினா கேட்குறாங்கன்னா இதை 4 கண்டிப்பாக அவங்க ஆப்ஷனாக கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த 4 ஆப்ஷனாக கொடுக்குற பட்சத்தில் நம்ம சூஸ் பண்ணக்கூடியது எதுவாக இருக்கணும்னா 2500 BCE to 1750 BCE இதுதான் சரியான விடை. ஓகேங்களா. அடுத்தது சரி, சிந்து சமவெளி நாகரிகம் இப்போது வெளிக்கொணரப்பட்டுடுச்சு. அதனுடைய காலகட்டத்தையும் நம்ம வரையறுத்துட்டோம். இப்போது அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம் அது எவ்வளவு நிலப்பரப்பை தன்னகத்தை கொண்டிருந்தது, அதனுடைய எல்லைகள் எவ்வாறு வகுக்கப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்ப்போம். முதலாவதாக சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய நிலப்பகுதி எவ்வளவுனா
1.5 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். இவ்வளவு நிலப்பகுதியை உள்ளடக்கி இருந்தது தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இதனுடைய எல்லை பகுதிகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேற்கு பகுதியில் சுட்கா ஜெண்டர்னு சொல்லக்கூடியதும், வடக்கு பகுதியில் சாட்டுகைன்னு சொல்லக்கூடிய பகுதியும், கிழக்கு பகுதியில் ஆலங்கீர்பூர்னு சொல்லக்கூடிய பகுதியும், தெற்கு பகுதியில் டைமாபாத் சொல்லக்கூடிய பகுதியும் அதனுடைய எல்லைகளாக அமைஞ்சிருந்தது. இதை நம்ம மேப்பில் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். இப்போ மேற்கு பகுதி எல்லைன்னு சொல்லக்கூடிய சுட்கஜெண்டர் அது எந்த பகுதியில் அமைந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இதுதான் அந்த சுட்கஜெண்டர். இது அமைந்திருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா ஈரான் மற்றும் பாகிஸ்தான் இதனுடைய பார்டர் பகுதி. அதாவது ஈரான் மற்றும் பாகிஸ்தான் ஒட்டிய எல்லை பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய பகுதி தான் இந்த சுட்கஜெண்டர். ஓகேங்களா? இதனுடைய மேற்கு பகுதி இல்லையா இது அமைஞ்சிருந்திருக்கு. அப்போ மேற்கு பகுதிக்கு அடுத்ததாக நம்ம கிழக்கு பகுதியில் பார்ப்போம். கிழக்கு பகுதியில் சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய எல்லையாக அமைஞ்சிருந்த பகுதி எதுன்னு கேட்டிங்கன்னா ஆலம்கீர்பூர். இந்த ஆலம்கீர்பூர் எந்த இடத்துல அமைஞ்சிருந்தா இந்த இடத்துல தான். அதாவது யமுனை ஆற்றங்கரை நதியில் யமுனை ஆற்றங்கரையினோட ஒட்டிய பகுதியாக இந்த ஆலம்கீர்பூர் அமைஞ்சிருந்தது. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம தெற்கு பகுதி எல்லையாக அமைஞ்சிருந்தது டைமாபாத். அது எந்த பகுதியில் அமைஞ்சிருந்ததுன்னா இந்த பகுதியில். இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் அமைஞ்சிருந்த ஒரு பகுதி. ஓகேங்களா? அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது நார்த், அதாவது வடக்கு பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய சாட்டுகைன்னு சொல்லக்கூடிய எல்லை பகுதி. இந்த பகுதி எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் அமைஞ்சிருக்கு. அதாவது இந்த மேப்புக்கு மேல் பகுதி இந்த பகுதியில் குறிப்பாக வரும். ஆப்கானிஸ்தானில் அமைஞ்சிருந்த பகுதி தான் இந்த சாட்டுகை. ஓகேங்களா? இப்போ இதில் எப்படி வினாக்கள் கேட்கலான்னு பாருங்க. குறிப்பாக இதை பொறுத்துக்க, அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பில் இதை கண்டிப்பாக வினாக்கா அதாவது கொஷினாக கேட்க வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வெஸ்ட், நார்த், ஈஸ்ட், சவுத் அப்படின்னு சொல்லிட்டு திசைகள் பேர் அதாவது டைரக்ஷன்ஸை கொடுத்துட்டு இதனுடைய எல்லைகளை வந்து அவங்க ஷஃபில் பண்ணி கொடுத்துருவாங்க. இதை நம்ம மேட்ச் த ஃபாலோயிங் டைப்பில் கண்டிப்பாக கேட்க இதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வெஸ்ட் இதை எப்படி ஞாபகம் வச்சு ஈஸியாக ஞாபகம் வச்சிங்கன்னா டைரக்ஷன் படி நம்ம ஞாபகம் வச்சுக்கோம். குறிப்பாக சவுத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கோம். சவுத்தில் இருக்கக்கூடிய பகுதி டைமாபாத். இது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. அடுத்ததாக கிளாக் வைஸில் போனோன்னா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வெஸ்ட். வெஸ்ட்டில் அமைஞ்சிருந்த பகுதி சுட்கஜெண்டர். இது எந்த பகுதியில் அமைஞ்சிருந்ததுன்னா ஈரான் மற்றும் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில் அமைஞ்சிருந்தது தான் இந்த சுட்கஜெண்டர். ஓகேங்களா? அடுத்ததாக நார்த்தில் அதனுடைய எல்லை பகுதி அமைஞ்சிருந்தது சாட்டுகை. இது ஆப்கானிஸ்தானுடைய பகுதியில் அமைஞ்சிருந்தது. அடுத்ததாக ஈஸ்ட் கிழக்கு பகுதி எல்லையாக அமைஞ்சிருந்தது ஆலம்கீர்பூர். இது உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் அதாவது உத்தரப்பிரதேசத்தினுடைய பகுதியில் இது அமைஞ்சிருந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டேஜஸ் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். அதாவது ஒரு நாகரிகம் ஒரு நாளில் தோன்றி ஒரு 100 ஆண்டுகளில் அதனுடைய முதிர்ச்சி நிலையை அடைஞ்சிருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஆனால் அந்த ஒரு நாகரிகமானது தோன்றி அதனுடைய முதிர்ச்சி நிலையை அடைவதற்கு பல 100 ஆண்டுகள் தேவைப்படுது. அப்போது இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இதனுடைய தொடக்க காலம் என்னவா இருந்திருக்குன்னா 7000 BCE.
7000 BC இந்த காலகட்டத்தில் வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு ஒரு சிறு கிராமமாக தொடங்கப்பட்டது தான் இந்த சிந்து சமவெளி நாகரிகம். இது தன்னுடைய வளர்ச்சியினால் பல்வேறு காலகட்டங்களில் தன்னுடைய முதிர்ச்சி நிலையை எய்தி பிற்காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய நகர நாகரிகமாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா, இதை பற்றி இப்போ பார்ப்போம். முதலாவதாக ஹியர்லி ஹரப்பன் பீரியட், அதாவது தொடக்க கால ஹரப்பா. இதனுடைய காலகட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3000 BCE to 2600 BCE. இது வேளாண்மையை அடிப்படையாக கொண்டு அமைஞ்சிருந்த ஒரு நாகரிகம். ஓகேங்களா, அடுத்த கட்டத்தில் பார்த்தீங்கன்னா மெச்சூர் ஹரப்பன் பீரியட், அதாவது முதிர்ச்சி அடைந்த ஹரப்பா. இதனுடைய காலகட்டம் என்னென்னா 2600 BCEலிருந்து 1900 BCE. இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர், அதாவது விவசாயத்திலிருந்து வளர்ச்சி அடைந்து வணிகத்தை முதன்மையாக கொண்ட நாகரிகமாக இந்த நாகரிகம் அமைஞ்சிருந்தது. ஓகேங்களா, இது பிற்காலகட்டத்தில் படிப்படியாக இந்த நாகரிகம் பல்வேறு காரணங்களால் வீழ்ச்சி அடைந்து தன்னுடைய அழிவு நிலையை நோக்கி சென்றிருக்கு. அந்த பீரியடை குறிப்பிடக்கூடியது லேட்டர் ஹரப்பன் பீரியட். ஓகேங்களா, அடுத்தனுடைய காலகட்டம் 1900 BCE to 1700 BCE. ஓகேங்களா, அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகத்தில் பல்வேறு நகர பகுதிகளில் பல்வேறு காலகட்டங்களில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை நம்ம ஒரு வரிசைப்படுத்தி அமைச்சிருக்கோம். இது எக்ஸாமில் கேட்கக்கூடிய வினாக்கள் அடிப்படையில் இது ஒரு முக்கிய பகுதியாக கண்டிப்பாக அமைஞ்சிருக்கும். ஓகேங்களா, இதை ஃபஸ்ட்டு இப்போ பார்ப்போம். முதலாவதாக கண்டுபிடிக்கப்பட்ட நகரம் ஹரப்பா. ஓகேங்களா, அதே போல் சிந்து சமவெளி நாகரிகத்தில் மிகவும் பழமை வாய்ந்த நகரம் எதுவும் கேட்டாலும் அது ஹரப்பா தான். ஓகேங்களா, இது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா 1921ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு கேட்டிங்கன்னா தாயாராம் சஹானி. இதனுடைய லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பஞ்சாப், அதாவது இந்த வெஸ்ட் பஞ்சாப்னு சொல்லக்கூடியது பாகிஸ்தானை ஒட்டி அமைஞ்சிருந்த பகுதி. ஓகேங்களா, அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்திய பகுதியினுடைய எல்லை பகுதி. இப்போ பாருங்கள், இது இந்திய பகுதியினுடைய எல்லை பகுதி. இதை ஒட்டி அமைஞ்சிருந்த பகுதி தான் இதோ பாருங்கள் ஹரப்பா. இது இது ஈஸ்ட் பஞ்சாப், இது வெஸ்ட் பஞ்சாப். இந்த வெஸ்ட் பஞ்சாபினோட பகுதியில் அமைஞ்சிருக்கிறது தான் ஹரப்பா. ஓகேங்களா, இது எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ராவி நதிக்கரையில் அமைஞ்சிருந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்ததாக மொஹஞ்சதாரோ எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1922ஆம் ஆண்டு. இதை கண்டுபிடிச்சவர் ஆர்டி பானர்ஜி. இதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டி பானர்ஜி. இதன் அமைந்திருக்கக்கூடிய பகுதி பார்த்தீங்கன்னா சிந்துன்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய பகுதியில் அமைஞ்சிருக்கு. இது எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருந்துன்னா சிந்து நதிக்கரையில் அமைஞ்சிருந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது டோலாவீரா எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 1967 மற்றும் 68க்கு இடைப்பட்ட காலகட்டத்தில் டோலாவீரா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இதை கண்டுபிடிச்சவர் ஜேபி ஜோஷி. இது இந்தியாவில் குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இது லூனி நதிக்கரையினுடைய ஆற்றங்கரை பகுதியில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா காளிபங்கன். இதனுடைய இன்னொரு பெயர் என்னென்னா பிளாக் பேங்கிள்ஸ் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இதனுடைய இன்னொரு பெயர் பிளாக் பேங்கிள்ஸ். ஓகேங்களா, இது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா 1953ஆம் ஆண்டு. இதை கண்டுபிடிச்சவர் கோஷ். ஓகேங்களா, இந்த காளிபங்கன் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. இது காகர் நதிக்கரையினுடைய படுகையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது
லோத்தல் 1953ஆம் ஆண்டு எஸ்ஆர் ராவ் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது அமைந்திருக்கக்கூடிய மாநிலம் குஜராத் மாநிலம். குஜராத் மாநிலத்தில் பொகாவா நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது பனாவாலி. பனாவாலி எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இது 1973ஆம் ஆண்டு ஆர்எஸ் பிஸ்ட் என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது அமைந்திருக்கக்கூடிய மாநிலம் ராஜஸ்தான். ஓகேங்களா. இது குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலத்தில் இந்த 2 பகுதிகள் அமைஞ்சிருக்கு. ஒன்று பனாவாலி, இன்னொன்று காளிபங்கன். குஜராத் மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா டோலாவீரா அண்டு லோத்தல். ஓகேங்களா. இதிலிருந்து பெரும்பாலான கொஷின்கள் அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கொஷின் கேட்கணும்னு சொல்லி நினச்சாங்கன்னா கண்டிப்பாக இந்த பகுதியிலேருந்து தான் அதிகமான வாய்ப்புகள் நமக்கு இருக்குது. காரணம், ஒரு நகரம், அந்த நகரம் எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது, யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது, எந்த பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு, அது எந்த நதிக்கரையில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வரிசைப்படுத்தி கண்டிப்பாக நம்மளுக்கு எப்படி வேணால் கொஷினை கேட்கலாம். ஓகேங்களா. அடுத்ததாக நம்ம இதனுடைய கண்டினியூஷனை பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நகரம் பார்த்திங்கன்னா ராக்கி ஹார்கி. இது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1963ஆம் ஆண்டு ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா நடத்திய ஆய்வில் இந்த நகரம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹரியானா மாநிலத்தில் தான் அமைஞ்சிருக்கு. இது சர்சுதின்னு சொல்லக்கூடிய ஒரு நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா. அடுத்ததாக சுர்கோட்டடா. இது எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா 1964ஆம் ஆண்டு ஜகத்பாட்டி ஜோஷ்னு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வாளரால் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது குஜராத் மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது சன்ஹுதாரோ. சன்ஹுதாரோ எந்த ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது? 1930ஆம் ஆண்டு என் கோபால் மஜும்தார் மற்றும் மேக்கே ஆகிய இருவரால் இந்த நிலப்பகுதி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஹரியானா மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு. ஹரியானா மாநிலத்தில் சிந்துன்னு சொல்லக்கூடிய ஒரு நதிக்கரையில் இது அமைந்திருக்கு. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது ரோப்பர். ரோப்பர்னு சொல்லக்கூடியது நகரம் பஞ்சாப் மாநிலத்தில் சட்லஜ் நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. இது 1953ஆம் ஆண்டு ஒய்டி சர்மா என்பவரால் இது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்போது கீழே இந்த நம்ம படத்தில் பார்க்கக்கூடிய பகுதி பார்த்திங்கன்னா இதுதான் மொஹஞ்சதாரோ. மொஹஞ்சதாரோவினுடைய கட்டமைப்பு எப்படி இருந்திருக்குன்னு பாருங்கள். இது பற்றிய விரிவான விளக்கத்தை நம்ம பின்னாடி பார்க்கலாம். இந்த பகுதி எதை குறிக்குன்னா காளிபங்கன். காளிபங்கன் ராஜஸ்தான் மாநிலத்தில் அமைந்திருக்கு. இந்த நிலப்பகுதி பிற்காலகட்டத்தில் எர்த்குவேக் அதாவது நிலநடுக்கத்தின் காரணமாக அழிவுற்று இருந்ததுன்னு சொல்லக்கூடிய தடயங்களை தான் இந்த படத்தில் அவங்க காட்டியிருக்காங்க.